ஒரு ஞானியை சந்திக்கிறதுக்கு மனம் சொல்லாது, உயிர் சொல்லும். மனிதனை சந்திக்கிறதுக்கு அந்த மனம் என்ற எண்ணம் வந்து நாளைக்கு போகிறதுக்கான ஒரு செயல்பாடுகளை வைக்கும். இயல்பா எண்ணம் தான் மனிதரையும் சந்திக்க வச்சுக்குது. ஆனால் ஒரு ஞானியை எண்ணம் சந்திக்க வைக்காது. அதுதான் அதுக்குள்ள இருக்கிற பெசல். அப்ப மனதை தாண்டி மனதுக்குள்ள எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தையும் எல்லாத்தையும் தாண்டி உயிர் வந்து ஒருத்தர் சந்திக்க போகணும் அப்படின்னு தீர்மானிச்சு அது வரும். அதுதான் ஒரு உயர்ந்த ஞானிக்கான ஒரு செயலுக்குள்ள இருக்கும்போது, அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, உயிரிலிருந்து நம்மளை நினைச்சு வந்தவனா உயிரை தான் பார்ப்பார். ஆனா இவன் முழு டைமும் உயிரிலிருந்து வேலை செய்ய மாட்டான். அதனால என்ன பண்றான்னா, இவன் உயிர் எப்பயாவது இந்த மாதிரி விழிச்சு நம்மளை ஞாபகப்படுத்தி அனுப்புது, திருப்பி அவன் உயிர் வந்து உள்ள போயிடும். அப்ப என்ன வேலை செய்யும் போது வருஷத்துல ஒரு நாள் அவரை போய் பார்ப்பேன். ஜனவரி பிறந்துடக்கூடாது, தமிழ் வருட பிறப்பு பிறந்துடக்கூடாது, இந்த ஆடி 18 பிறந்துடக்கூடாது, இந்த மாதிரி நாட்கள்ல நான் போய் பார்ப்பேன் அவரை. அதெல்லாம் எண்ணத்தால நிகழ்றது. உயிரால நிகழ்றது என்னன்னா, எப்ப நினைக்கிறோமோ அப்ப போறதான் உயிரால நினைக்கிறது. ஆடி 18 அமாவாசை பௌர்ணமிங்கெல்லாம் கடந்து ஒரு யோகி வந்து எல்லா நாளும் ஆடி 18 தான் அவனுக்கு, ஞானிக்கு. எல்லா நாளும் பௌர்ணமி தான், எல்லா நாளும் அமாவாசை தான், எல்லா நாளும் ஜனவரி 1 தான். ஜனவரி 1க்கு போய் உங்களுக்கு வந்து எங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட்டை கொடுத்துட்டு இருக்கிறது பேர் கிடையாது. ஞானியா இருக்கும், இன்னைக்கு தான் ஜனவரி 1, என்னங்க எல்லா நாளும் ஜனவரி 1 தாங்க அப்படின்ட்டு போவான். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் எதுன்னா அந்த உள்ள இருந்து அந்த விஷயம். அப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, எப்பயாவது ஒரு முறை தான் நம்ம உயிர் வேலை செய்யுது. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பயாவது ஒரு முறை தான் நம்ம உலகத்திலே நல்ல காரியத்தை செய்கிறோம். பிறந்த 60 ஆண்டுகளில் நம்ம செஞ்ச பெஸ்ட்டு விஷயம்னா ஒரு 15-20 விஷயம் இருக்கும். அந்த 20 செயலும் உயிர்லேருந்து செஞ்சுருப்போம், மனதிலேருந்து செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் நம்ம வாழ்ந்த 50 ஆண்டுகளில் 20 விஷயம்தான் நல்ல விஷயம் செஞ்சுருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, உயிர் எல்லா நேரத்திலையும் வேலை செய்ய மாட்டுது, மேம்பட்டு வேலை செய்ய மாட்டுது, மேல் நோங்கி வேலை செய்ய மாட்டுது. உயிர் எதுவும் மனம் எதுன்னு இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து ஒரு செயலாக ஒரு வடிவமாக இருக்கும்போது அது வேறையாயிடும். இப்போ மனம் அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரே நேரத்தில் 10 சிந்தனையை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதோ இல்லை 10 விஷயத்தை இருக்கிறதோ, ஒரே விஷயத்துக்குள்ள ஒருத்தன் நிற்கிறான்ல, அது உயிர்லேருந்து வேலை செய்யும். இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம். இப்போ நம்ம ஒரு வகுப்பு எடுக்கிறோம், பல்வேறுபட்ட சிந்தனை ஓடுனுச்சுன்னா இந்த வகுப்பு உருப்படாது. புரியுதுங்களா? இப்போ நிறைய குழந்தைகள் தடுமாறிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, வாத்தியார் மனநிலை சமயத்தில் ஒரு நிலைப்படாது. உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் வேற படம், இங்க வேற படம் ஓடும். அப்போ ஞானிகிட்ட என்னன்னா, அது ஒருநிலைப்படாம அந்த படம் ஓடிருச்சுன்னா, மேலே ஒருத்தன் ஞானியா இன்னொருத்தன் இருப்பான்ல உடல் இல்லாம, இது உருப்படாதுன்ட்டு போயிடுவாங்க. இது பூட்ட கேசுங்க, இது தேராது. ஏன்னா பாடம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, மனம் ஒருநிலைப்பட்டாதான் பாடம் எடுத்தா ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கு என்ன ஆகும்னா அது கேட்காது. ஒரு நாள் அது மனம் பலப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். இதுதான் விஷயம். அப்ப நமக்கு எப்பயாவது தான் நம்ம உயிர் வேலை செய்யும். அதை தான் சொல்றது என்னன்னா, ஆன்மா பேசும், மனம் பேசும். ஆன்மா எப்பயுமே பேசாது. எப்பயுமே பேசுனா ஞானி, எப்பயாவது பேசுனா அவன் பார்ட் டைம் ஞானி. புரியுதுங்களா? அப்போ ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அந்த தெய்வீகமான செயல் எப்பயாவது நிகழுது. அப்போ அவன் ஒரு செயலில் வந்து புல்லரிச்சு போயிடுறான், ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறான். ஆனால் அதே செயலை அடுத்தடுத்த முறை செய்யும்போது அது மாதிரி இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த செயலை வர வைக்கிறதுக்கு போராடுறான். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் தியானத்தில் எல்லாரும் ஒரு காட்சியை பார்த்துருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஏதோ புருவ மத்தியில் ஒரு ஒளியவோ ஏதோ ஒன்று பார்த்துடுறீங்க, பேரானந்தமாக ஆயிடுறீங்க தியானத்தில் பார்த்துட்டு. இல்லை உடலில் ஒரு அனுபவம், உங்களுக்குள்ள ஒரு அனுபவம் நடந்துருது. திருப்பி நீங்கள் அடுத்த முறை அந்த மாதிரி அனுபவத்தை பார்க்கணும்னு உங்களுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படும். ஆனால் பல முறை ட்ரை பண்ணி அதே மாதிரி விஷயத்தை உங்களால் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் உங்கள் உயிர். புரியுதுங்களா? அந்த உயிர் சக்தி பேசுறது அது அரிதாக தான் பேசும். இப்போ ஒரு ஞானிக்கு என்ன பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த ஆன்மாங்கிறது உள்ள வந்து கடவுளுடைய குரல்னு ஒன்று கேட்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் என்னன்னா, இந்த இடத்துக்கு போகாதன்னு ஒரு குரல் கேட்கும். அது மனமா கேட்டுச்சுன்னா உருப்படாது.
அது என்னன்னா அது மனித தன்மையில நான் ஒரு பிரச்சாரம் மாதிரி ஆகி போயிடும், இந்த மோட்டிவ் கிளாஸ் மாதிரி ஆயிடும். அந்த அந்த ஆன்மா பேசுனுச்சுன்னா அது தெய்வீகமான ஒரு செயல் நிகழும். அது பேசுற வரைக்கும் காத்திருக்கணும். சமயத்துல பேசாமே கூட போயிடலாம், பேசாமே போனாலும் வகுப்பு எடுக்கக்கூடாது. பேசி அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் வகுப்பு. அப்ப அதுதான் என்ன ஆயிடுச்சு, இங்க விராலி மலையில இருக்கிற முருகன் எங்க இருக்கானே முருகன் இவனுக்கு தெரியல, அருணகிரிக்கு. அங்க வா அப்படின்னு சொல்லிருச்சு. என்ன சொன்னுச்சு, முருகன் வந்து வேலை எடுத்துட்டு ஓடியாந்துட்டுலாம் நிக்கல, அசுர ரீதியாக ஒரு குரல். அது எப்படி போகணும்னே தெரியல, அதுக்கு துல்லியமாக வான்னு சொல்லிடுச்சுன்னா அந்த உயிர் அந்த ஆன்மா வழிகாட்டும். இப்ப வழிகாட்டி அங்க போய் அவருக்கு என்ன பண்ணுது, அவரு அஷ்டமா சித்தை அங்க பெற்றார் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா, எப்பொழுதுமே ஆன்மா பேசும், உனக்கு உன் மனம் பேசாது. அதனால நீ தூக்கத்திலும் இறைத்தன்மையில இருப்பாய், நடப்பிலும் இறைத்தன்மையில இருப்பாய், நீ என்ன வேணாலும் செய்யலாம். மனம் உனக்கு நின்றுச்சுன்னா மனித தன்மையிலேருந்து அற்றவனாக நீ மாறிட்ட. அப்ப நீ எது செஞ்சாலும் ஒருத்தன் உன்னை வணங்குறான், வணங்காண்டி போறான், ஆனா நீ இறைவன். இதுதான் விஷயம். இப்ப தியானத்துல நம்ம போராடுறது எங்க போராடுறோம், இப்ப நாங்க போராடுறோம்னா அந்த மனம் பேசிடுச்சுன்னா ஆன்மாவும் ரெண்டும் ஒன்னா பேசும். இந்த கன்ஃபியூஸ்ல மாணவர்கள் வாழ்க்கையும் போயிடும், நம்ம வாழ்க்கையும் போயிடும். இத ஆராய்ச்சியா இந்த மனதை கரெக்ட் பண்ணி நிறுத்துற வேலையை நம்மளால செய்ய முடியாது. நான் ஓப்பன் கால்பர் பண்ணிடுறேன். இறை பிரபஞ்சத்தால, இறை சக்தியால, இயற்கையால மட்டும்தான் நிறுத்த முடியும். அந்த சாவி நம்மகிட்ட இல்லை. புரியுதுங்களா? அதை எப்படி அந்த ரூட்டு அப்படிங்கிறதுக்கு அந்த ஆத்மார்த்தமா அந்த உயிர் சக்தியை பலப்படுறதுக்கு ஒரு ஜீவ சமாதிக்கோ ஒரு நிலையில ஒருத்தன் போறான் பாருங்க, அவனுக்கு அந்த தெய்வீகமாக கை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுதான் அதோடைய ரகசியம். இப்ப அருணகிரியோ மாணிக்க வாசகனோ இவ்வளவு மேம்பட்டதுக்கு காரணம் அந்த அசிரி ரீதியாக பேசிய குரல் நிஜ குரலாவே ஆயிடுச்சு. அந்த அசிரி ரீதி குரல் என்ன பண்ணுச்சு, சொந்த குரலாவே ஆயிடுச்சு. அப்ப அங்க என்ன ஆயிட்டான், மனிதன் ஆன்மாவாக மாறி போனான். அப்ப மனம் இருக்கு, ஆனா மனதுக்கு ரோல் இல்லை, மனதுக்கு வேலை இல்லை. அப்ப அங்க எல்லா காரியமும் என்ன பண்ணுது, தெய்வீக காரியமாகவே ஆயிடுச்சு. அங்க அவரை பார்க்க வர்றவங்க மனதோட மனிதர் வர்றாரு, ஆனா அவர் செய்யற அத்தனை காரியமும் தெய்வீகமான காரியமா இருக்கு. போய் ஒரு பொருளை தொடுறாரு, அந்த பொருளோட தன்மை மாறுது. போய் ஒரு கல்லை தொடுறாரு, அந்த கல்லோட தன்மை மாறுது. அந்த கல்லை பிடிச்சி பிரதேசி பண்றாரு, இதை எங்கன நட்டு வைக்கிறாரு, அது மாறுது. அப்ப என்னன்னா உயிர் சக்தி தீவிரமாக அவரை நோக்கி இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப அவர் என்னன்னா கூடங்குளம் மாதிரி மின்சாரத்தை தயாரிக்க வேண்டியதில்லை. ஆன்மா பேசியவருக்கு என்னன்னா எனி டைம் மின்சாரம் அங்க வரும், தயாரிக்கவே வேண்டியதில்லை. அங்க இருந்து நீங்க எப்ப வேணாலும் கரண்ட் எடுத்துக்கலாம். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நம்ம எங்க நாம நாமளே நல்லவங்க தான், நம்மளால செயல்பட முடியலைன்னா அந்த மனம் நம்ம உயிரை செயல்பட விடாம பண்ணி என்ன மாதிரி ஆளை கூட பார்த்துக்கலாம். இப்ப பார்த்து என்ன நடக்க போகுது, இப்ப தினந்தோறும் போய் அங்க என்ன நடக்க போகுது, அவர் என்ன ஏதாவது மாற்றி கொடுத்துட போறாரா அப்படின்னா, தயவுசெய்து என்னன்னா ஒரு நாள்ல நடக்கிற வேலை இல்லை இது, ஒரு இரவுல நடக்கிற வேலை இல்லை இது. ஒரு ஞானி ஒரு செகண்ட்ல ஒருத்தருக்கு தீட்சை கொடுத்தா அவனுக்கு அங்க என்னன்னா மாறி போகல, ப்ராசஸ் தொடங்கி வச்சிருக்கிறார், வேலையை கொடுத்துருக்கிறார். அந்த வேலை முடிய வருட கணக்காகும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப அதை நம்ம பார்த்து நிதானிச்சு ஒரு விஷயத்த பண்ணிக்கிறது. சீடர்கள் அப்படிங்கிறவங்க எதுக்கு சீடர்கள் அப்படின்னு என்ன சொல்லப்பட்டாங்கன்னா, இந்த உயிர் அந்த ஆன்மாவா மலர்ற வரைக்கும் இவர் கூடயே இருக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அவங்க அதனாலதான் சீடர்களா மாறினாங்க. ஏன்னா அவன் என்ன செஞ்சுட்டான், இது லேசப்பட்ட காரியம் கிடையாது, இது ஒரு நாள்ல 1000 ரூபாய் ரேஷன் கடையில வாங்குற கதை கிடையாது, இது ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கு, இது சப்பாத்தி சுடுற வேலை இல்லை, பிரதோஷத்துல நந்தி காதுல ஊதுற வேலை இல்லை, இது ரொம்ப வேற மாதிரியான ப்ராசஸ்.
அப்போ ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னா, அதுக்காக என்ன மாதிரி ஆளோட சுற்றிட்டு அலைய முடியாது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, ப்ராக்டிக்கலாக நாம் எங்கே பலவீனம் அடைகிறோங்கிறதாச்சும் தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம உயிர் பலப்படும் போது, உயிர் மேம்படும் போது நீங்கள் நல்ல காரியம் செய்றீங்க. மனமாக இருக்கிற காரியம் எல்லாம் சுமார் தாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்கள் ரஜினிகாந்த், நாளைக்கு நீங்கள் சத்யராஜா தெரியுவீங்க. மனம் பண்ணுற வேலை தான். நேற்று வரைக்கும் உங்களை வாழ்த்துறது, அடுத்த நாள் பிடிச்சி உங்களை கண்ணாப்புண்ணான்னு திட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மனம் பண்ணுற வேலை தான். மனம் நாதியத்தை வேலையை பண்ணிவிடும். அதனால தான் ஞானி சொன்னான், மனம் படைத்த மனிதன்கிட்ட போய் நீ ஏன் ஒப்பீனியன் கேட்டு உட்காந்துருக்க? உனக்கு கையெழுத்து போட்டு சான்றிதழ் சர்டிஃபிகேட் கொடுத்து ஐயோ சூப்பர் சாமிங்க அப்படின்னு சொல்ல வேண்டியவன் அவன் கிடையாது. ஏன்னா அவனுக்கு அவனே தெரியாது. அவனே அவன் விலாசத்தை துளைத்தவன். அவன்கிட்ட போய் நீ நல்ல பேர் வாங்க உட்காந்தனா என்னடா அவனே? மனம் இல்லாத ஒரு ஞானி இருக்கான் பாரு, அவன் சொல்லணும், ஐயோ உன் வேலை நல்லா இருக்கியா, நீ நல்லா பண்றியா அப்படின்னு அவன் சொல்லணும். அப்ப அவன் என்ன சொல்லுவான்? கைலாயத்திலிருந்து ஒருத்தன் வந்தான், அவர் என்னை சான்றிதழ் அளித்தார், என்னை வாழ்த்தினார், இப்போ ரொம்ப திருப்தியா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இதான். அப்போ ஒரு சாமியார் மடத்துக்குள்ள 1 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்காருங்கிறதுக்காக ஐயோ எங்க சாமியா அப்படின்னு சொல்லியிருக்கனால அங்க ஒன்றும் பயனற்றது. யாரும் அங்க ஆன்மாவா இல்லை, எல்லாம் மனம். அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் அந்த மனம் கொஞ்சம் குறைஞ்சு இப்படி உயிர் இப்படி மேம்பட்டுச்சுன்னா நீங்க தெய்வீகம். அது அப்பைக்கப்ப நிகழணும். நிகழ்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வேலைகளை நம்ம பார்க்கணும். இந்த தியானம், இந்த மாதிரி ஒரு நல்ல துறவியோட ஒரு பேச்சு, இந்த மாதிரி செயல் வடிவம், இதெல்லாம் இதுக்கு தான். அப்ப அதனால பயனடைய போறது யாருன்னா கடவுள் இல்லை, நாம். ஒரு நல்ல வைப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, ஒரு பாசிட்டிவ் தன்மை அப்படிங்கிறது அதுதான். அப்ப அந்த உயிர் மேம்பட்டவங்களுக்கு இறந்து போனாங்கல்ல, அவங்க கூட பயப்படுவாங்க. ஒரு உயிரோட சண்டை போடுறதுக்கு பேய் கூட பயப்படும். புரியுதுங்களா? மனதோட எவன் வேணாலும் சண்டை போடுவான். அதனாலதான் போகும்போது, தெருவில் போகும்போது நாய் கூட நம்மளை குலைச்சி வைக்குது. புரியுதுங்களா? மனம் படைத்த மனிதனை எவன் வேணாலும் சண்டை போடுவான். எவனே தெரியாது, கார்ல போனீங்கன்னா குறுக்க மறிச்சுக்கிட்டு உங்களை அடிக்க வருவான். அது என்னன்னா, அதுதான் நாய் புழப்புன்னு சொல்லுவாங்கல்ல. மனம் படைத்த மனிதன் நாயோட மோசமானவன். தாலி கட்டின பொண்டாட்டியே பிடிச்சிட்டு அடிச்சுட்டு நல்லா புருஷன், அவன்லாம் என்னன்னா மனம்தான். மனம் பண்ற பாடுதான் அது. மனம் இல்லாதவன் என்ன சொல்லுவான்? என்ன சொன்னாரு ராமகிருஷ்ணர்? காளிங்கன்ட்டார் பொண்டாட்டிய. ஐயோ காளிங்க அவங்க பார்வதி தேவி அப்படின்ட்டாரு. நம்ம உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரெல்லாம் பார்வதி தேவின்னு சொல்லுவாரா என்ன? சொல்லுவாரா என்ன? ஐயோ தேவியே வந்துட்டாங்க தேவியே அப்படின்னு சொல்லுவாரா என்ன? ராமகிருஷ்ணர் பாத பூஜை எடுப்பாரா மனைவிக்கு? எத்தனை வீட்டுல பொண்டாட்டிக்கு பாத பூஜை யார் எடுக்கிறா? எல்லாம் கொண்டு எடுக்கிறியா? நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? ஆணுக்கு கீழே தான் பெண் அப்படின்றீங்க. நீங்க என்ன பண்ண முடியும்? அதான் மனம்தான், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ மனதை இல்லாதனாலதான் அவன் என்ன பண்றான்? பெண்ணா பார்க்காம அதை உயிரா பார்க்கறான். உயிரா பார்க்கும்போது தேவியா தெரியுது அவனுக்கு. அப்படியே ஒளியா பிரகாசிக்குது. ஆகா, சும்மா இந்த பிறப்பு எடுத்து வந்திருக்கு இந்த உடலு, வெளியில சாரதான்னு தெரியுது, உள்ள பிரகாசமா இருக்கு. சாரதான்னா யாருன்னா சரஸ்வதியாம். அப்படியே பிரகாசமா அந்த ஒளியை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு? மெய் சிலுத்து போய் பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெளியில பாக்குறவன் பொண்டாட்டின்னு நினைப்பான். அது இல்லை. அது அதேதான் உங்க வாழ்க்கைக்குள்ளே. இப்ப மேம்பட்டுருச்சுன்னா என்ன ஆகும்? நீ உங்களை உங்க ரெஸ்பான்ஸா பார்க்க ஆரம்பிச்சிடும். நல்ல தவம் பண்றவங்க, நல்ல சிவனடியார்னா ஏன் கொஞ்சம் மரியாதை கொடுக்குறான்னா, அவன் வேலையை உயிரை மேம்படுத்த போறான். அவனை போய் தொந்தரவு பண்ணிடக்கூடாது. சாதுக்களை பார்த்து வணங்குறதெல்லாம் எதுக்கு வணங்குறோம்னா, அவனுக்கு ஏன் மரியாதை அளிக்கப்படுதுன்னா, அவனோட வேலையை மனதை எரிக்க கிளம்பிட்டான். அப்ப அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்ப ஏன்னா சிவனே என்ன சொல்றாரு? ஒரு சாதாரண தவம் பண்றவனையோ ஒரு சிவனடியாரை தொட்டால் என்னை தொட்ட மாதிரி. அவனை ஏதாவது கெடுத்த நினைச்சுக்கவே, அது என்ன கெடுத்த மாதிரி. ஏன்னா அவனே நூலாகி மனதிட்டேருந்து விடுபட்டு உயிரை பலப்படுத்துற வேலையை பண்ண வர்றான். நீ அவன் தியானத்துக்குள்ள கள்ள தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தனா அது என் மேலே போடுற மாதிரி நான் உன்னை கருமவினையால் உன்னை தண்டித்து விடுவேன். அதனாலதான் என்ன வச்சுட்டாங்க இப்ப உலகத்துக்குள்ள என்னன்னா, யாரா இருந்தாலும்
நீங்க ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா அந்த கணமே கர்மாவா மாறிடும். நீ ஒருத்தனை வந்து லூசுன்னு சொல்லிட்டேன்னா அந்த கணமே மாறிடும். காலதாமதமே கிடையாது, அந்த வினாடியே மாறிடும். நீ அந்த வார்த்தையை திருப்பி 10 நிமிஷம் கழிச்சு நான் சொல்லலைனாலும் அது மாறாது. சொன்னா அவ்வளவுதான், அதை போய் சரி செய்யவே முடியாது. இப்படிதான். அதனாலதான் 4 செவத்துக்குள்ள ஒரு தவறு செய்யறான், யாருக்கு தெரிய போகுதுன்னா அது இறைவனுக்கு தெரியும். அந்த நேரமே தண்டனை உனக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா நல்லா வாழ்ந்துகிட்டே இருக்கிறான்னு கிடையாது, மொத்தமா தண்டனையை சேர்த்து வச்சிருக்காப்புல. ஒரு நாள் மொத்தமா அது அவுத்து விடப்படும். அது இந்த பிறப்பா இருக்கலாம், அடுத்த பிறப்பா இருக்கலாம். இதுதான் அதோடைய ரகசியம். சரிதானே?